உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 118:15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். என்னங்க, நான் அழுகிற சத்தம் தான் எனக்கு கேட்குதுங்க. என் வீட்டில் எடுத்துக்கிட்டா நான் அழுகிற சத்தம் தான் எனக்கு கேட்குது. நான் புலம்புற சத்தம் தான் கேட்குது. நாங்கள் போடுற சண்டை சத்தம் தான் கேட்குது. எப்படி என் கூடாரத்தில் என் வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாகும்? எப்படி வெற்றியின் சத்தம் கேட்கும்? எப்படி பெரிய சந்தோஷத்தின் சத்தம் கேட்கும்? ஏன்னா தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இன்னைக்கு உங்களுக்காக அவர் பராக்கிரமம் செய்வார். அதனால ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க வீட்டுக்குள்ள வருது. பெரிய சந்தோஷத்தின் சத்தம் வரும்போது வெற்றியின் சத்தம், பெரிய வெற்றியின் சத்தம் வருது. உங்களால உங்க வீட்டுக்குள்ள பெரிய வெற்றியை கொண்டு வர முடியல. எவ்வளவோ செய்றீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்றீங்க. ஆனா உங்களால உங்க வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியை கொண்டு வர முடியல. ஆனா தேவனுடைய வலது கரம் என்ன எப்பேற்பட்ட கரம் தெரியுமா? பராக்கிரமம் செய்யும். உங்க வீட்டுக்கு வராத வெற்றி, வராத சந்தோஷம் அத்தனையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுடுவாரு. உங்களால உங்க வீட்டுக்குள்ள பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வர முடியல, அதெல்லாம் தேவன் உள்ள கொண்டு வந்துட்டு பாருங்க. எதுவும் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்ய முடியல, அதனாலதான் அவர் வந்திருக்காரு. அதற்காக தான் தேவனுடைய வலது கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். அதிகமா செய்வாருங்க, பெரிதானவைகளை செய்வார். நீங்க செய்ய முடியல, அதனால அவர் பெரிதானவைகளை செய்வார். அதனால உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்காத வெற்றி உங்க வீட்டுக்கு தேவன் வருவதால் கிடைக்கும். தேவன் வருவாருங்க. அதனால கம்பீர சத்தம் உங்க வீட்டுல வரும், வீட்டுல கேட்கும். உங்க வீட்டுல நடக்க வேண்டிய எல்லா சுப காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நல்லது நடந்தா நல்லா இருக்கும். அந்த காரியம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், சுப காரியங்கள்லாம் நடக்கும். இது நடக்கல அது நடக்கலன்றீங்கள, எல்லா சுப காரியங்களையும் தேவன் நடத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா அவர் வந்திருக்காருங்க. உங்க வீட்டுக்கு வர வேண்டிய மேக்சிமம் எவ்வளோ வரணுமோ, எவ்வளோ மேக்சிமம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து இறக்கிட்டு போக போறாரு. அதிகபட்ச நன்மைகளை கொண்டு இறக்கி வைக்க போறாருங்க. அதனால கம்பீர சத்தம் உண்டாகும். நம்ம சாரா இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமா ஆபிரகாம் மூஞ்சியே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி எவ்வளோ வருஷம் இருக்க முடியும்? ஆனா நம்ம சாரால் இருந்தாங்க. 87 வயசு வரைக்கும் அவங்க கணவருடைய முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்ல? எவ்வளோ போரா இருக்கும்ல அந்த வீடு. ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு குழந்தை கிடையாதுங்க. சாராளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எத்தனை பேர் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பார். உங்களுடைய வேதனை எவ்வளவு என்று தேவனுக்கு தெரியும். நம்புங்க, நீங்க இன்னைக்கு நம்புங்க, தேவன் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பார். ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாராள் தேவன் 87 வயசுல அவளுக்கு குழந்தை கொடுக்குறாரு. அப்போ அவ வந்து என்ன சொல்றா பாருங்களேன், குழந்தை கிடைச்சிருது. என்ன சொல்றா? ஆதியாகமம் 21:6, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். என்ன நகைக்க வச்சுட்டாரு. நான் சிரிச்சிட்டேன். அப்பனா அவ்வளோ வருஷம் அவ சிரிக்கலையா? அவ சிரிக்கல. அவ்வளோ வருஷம் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏங்க எனக்கு சிரிக்கிற மாதிரி என்னுடைய வீட்லயோ என் குடும்பத்திலயோ என் வாழ்க்கையிலயோ ஒண்ணுமே இல்லை. அதனால் தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். உங்களை சந்தோஷமா வச்சு பாருங்க, அவரால முடியும். உங்களால முடியல, அதனால அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்க வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும், ஒரு வெற்றியின் சத்தம் உண்டாகும்.
உங்க பிள்ளைங்களால எதுவும் கொண்டு வர முடியாது, ஆனா தேவனால் உங்க பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்க முடியும். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அதற்காக நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனுஷனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பே எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வாழ்த்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில எல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்க 3ஆவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் நீங்க தங்குவீங்க. இங்க வந்து ஆட்சி செய்வீங்க. உங்க ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.